6 மணி ஆகிவிட்டது. அவருடைய மனைவி வரவில்லை. அவருக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்கிற எண்ணத்தில் நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. 2004 அக்டோபர் மாதம் 19 கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை, அந்த ஊரில் பேரிளம் கோவில் தெரு என்ற வீதியில் குடியிருக்கிற ஜோதிராமலிங்கம் என்பவர் மாலை 5:30 மணிக்கு தன்னுடைய வீட்டில் அமர்ந்து ஆசிரியர் வேலைக்கு சென்ற தன்னுடைய மனைவியின் வருகைக்காக காத்திருக்கிறார் வழக்கம் போல். அவருடைய மனைவியின் பெயர் மீனாட்சி. MA BEd படித்தவர். குளித்தலையில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பணிக்கம்பட்டி என்ற கிராமத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். காலையில் 8 மணிக்கு தன்னுடைய TVS மொபட் வண்டியில் கிளம்பி செல்லுவார். மாலை 5 மணிக்கு பள்ளியில் இருந்து கிளம்பி 5:30 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவார். அன்றைய தினம் 5:45 ஆகிவிட்டது. 6 மணி ஆகிவிட்டது. அவருடைய மனைவி வரவில்லை. அவருக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்கிற எண்ணத்தில் தன்னுடைய 2 வீலரை எடுத்துக்கொண்டு பள்ளியை நோக்கி செல்கிறார். மீனாட்சிக்கு உடல்நிலை சரியில்லையோ, வருகிற வழியில் விபத்து ஏதும் ஏற்பட்டிருக்கிறோமோ என்கிற எண்ணத்தில் போகிற வழியிலெல்லாம் தனக்கு தெரிந்தவர்களை விசாரித்து கொண்டே செல்கிறார். பள்ளியை சென்றடைகிறார். பள்ளியில் இருக்கிற பாதுகாவலர் வாட்ச்மேன், ஐயா, அம்மா 5 மணிக்கே கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சிக்கு நெருக்கமான 2 ஆசிரியர்களை சந்தித்து கேட்கிறார். அவர்களும் சொல்கிறார்கள், நாங்கள் 3 பேரும் தான் ஒன்றா பள்ளியை விட்டு வெளியே வந்தோம், 5 மணிக்கே மீனாட்சி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இரவு 11 மணி வரை தேடுகிறார். அதன் பின்பு குளித்தலை காவல் நிலையம் சென்று ஒரு புகார் கொடுக்கிறார். காவல்துறையினர் காவல் நிலைய குற்ற எண் 795/2004 உமன் மிஸ்ஸிங் என்கிற பிரிவில் வழக்கு ஒன்றினை பதிவு செய்கிறார்கள். வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். மறுநாள் வழக்கை தீவிரமாக விசாரிக்கிறார்கள். அவர் பள்ளியில் ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருக்குமோ என்று அந்த கோணத்தில் விசாரிக்கிறார்கள். சக ஆசிரியர்கள், பள்ளியிலே பயில்கிற மாணவ மாணவிகள், நிர்வாகம் அனைவருமே டீச்சரை பற்றி மிக நல்ல முறையில் சொல்கிறார்கள். மிக சிறந்த ஆசிரியர் என்று குறிப்பிடுகிறார்கள். பள்ளியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் நிறைய நகை அணிந்திருப்பார். ஒருவேளை அந்த நகைக்காக ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமோ என்கிற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொள்கிறார்கள். அவர் வீட்டுக்கு வருகிற அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் பல சாட்சிகளை விசாரிக்கிறார்கள். விசாரணை தொடர்கிறது. 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. மீனாட்சி டீச்சரை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதற்குள்ளாக அரசு பள்ளியில் படிக்கிற ஆசிரியர் காணவில்லை என்கிற செய்தி காட்டுத்தீயாக பரவ செய்தித்தாள்கள், வார இதழ்கள், ஊடகங்கள் குளித்தலை மீனாட்சி என்கிற தலைப்பில் பலவித செய்திகளை வெளியிடுகிறார்கள். அவரவர்களுக்கு தெரிந்த செய்திகளை வெளியிடுகிறார்கள். ஊடகங்கள் பலவாறு செய்திகளை வெளியிடுகின்றன. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் மிக குறைந்த காலத்தில் மிக பிரபலமான ஒரு ஆசிரியர் என்று சொல்கிற அளவிற்கு அவருடைய செய்தி விரைவாக பரவுகிறது. ஜோதிராமலிங்கம் தன்னுடைய மனைவியை கண்டுபிடித்து தர காவல்துறைக்கு முடியவில்லை என்கிற நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். ஹேபியஸ் கார்பஸ் ரிட் பெட்டிஷனை தாக்கல் செய்கிறார். நீதிமன்றம் விசாரிக்கிறது.
இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கட்டும் என்று லோக்கல் காவல்துறையில் இருந்து அதற்கு மாற்றம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் சிபிசிஐடியுடைய ஒவ்வொரு விசாரணையினுடைய முன்னேற்றத்தையும் நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 1 வருடம் ஆகிவிட்டது, எந்தவித முன்னேற்றமும் இல்லை. மீண்டும் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து உத்தரவிடுகிறது. தமிழக காவல்துறையினுடைய அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி நிச்சயமாக விசாரித்துவிடும், காணாமல் போன மீனாட்சியை கண்டுபிடித்துவிடும், ஆகவே சிபிஐ விசாரணை தேவையில்லை, சிபிசிஐடி விசாரணையே தொடரட்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று உயர் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை வாங்குகிறார்கள். சிபிஐ விசாரணை நிறுத்தப்படுகிறது, சிபிசிஐடி விசாரணை தொடர்கிறது. சிபிசிஐடியினுடைய எஸ்பி பவானீஸ்வரி உச்ச நீதிமன்றத்திலேயே நாம் வாக்கு கொடுத்து விட்டோம், கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற தீவிர முயற்சியில் ஈடுபடுகிறார். தன்னுடைய சக குழுக்களை அழைத்து அவர்களை சரியாக வழிநடத்த முயற்சிக்கிறார். மீனாட்சி வீட்டுக்கு திரும்புகிற அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை 2 கிலோமீட்டராக பிரித்து ஒவ்வொரு 2 கிலோமீட்டர் தூரத்தையும் ஒரு குழுக்கள் ஆராய்கின்றன. அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது நடந்திருக்க வாய்ப்புண்டா என்கிற வகையில் அந்த 2 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட சாட்சிகள், அந்த இடங்கள் எல்லாவற்றையும் குழுக்கள் ஆராய்கின்றன. அதனுடைய விளைவு என்னவென்றால், மீனாட்சி டீச்சர் அன்று காணாமல் போன அன்று வீட்டிற்கு வருகின்ற போது ஒரு உரக்கடையினுடைய உரிமையாளர் அவர் முகட்டில் போவதை பார்க்கிறார். அவர் ஜோதி ராமலிங்கத்திற்கு தெரிந்த நண்பர், ஆகையால் தினமும் அந்த டீச்சர் செல்கின்றதை அவர் பார்ப்பது உண்டு. அந்த வகையில் அவர் போனதை தெரிவிக்கிறார். அவர் கடையில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மருதூர் ரயில்வே கேட் இருக்கிறது. அந்த ரயில்வே கேட் கீப்பரை விசாரிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் தினமும் பார்ப்பேன், அன்றைய தினம் எனக்கு பார்த்ததாக நினைவில்லை, அவர் வந்திருக்க வாய்ப்பில்லை என்கிற வகையில் குறிப்பிடுகிறார். இந்த விசாரணையின் முடிவில் என்ன தெரிகிறது என்றால், இந்த உரக்கடைக்கும் இந்த ரயில்வே கேட்டுக்கும் இடைப்பட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மீனாட்சி காணாமல் போயிருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு சிபிசிஐடி போலீசார் வருகிறார்கள். அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடைப்பட்ட அந்த தெருவில் உள்ள, அந்த ரோட்டில் உள்ள இருபுறமும் உள்ள தோப்புகள், வாழை தோப்புகள், தோட்டங்கள் ஆகியவற்றை இஞ்சியாக ஆராய்கிறார்கள். அந்த ஒவ்வொரு தோட்டத்தினுடைய உரிமையாளர், அந்த ஒவ்வொரு தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள், அந்த வேலையை விட்டு போனவர்கள் என்கிற வகையில் எல்லோரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடைப்பட்ட இடத்தில் 3 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமத்தை சார்ந்தவர்களில் யாராவது இதை செய்திருக்க கூடுமோ, வேலை இல்லாமல் சுற்றி திரிகிறவர்கள் இந்த நகைக்காக ஏதாவது விபரீதம் செய்திருப்பார்களோ என்கிற எண்ணத்தில் ரகசியமாக அந்த கிராமங்களில் விசாரிக்கப்படுகிறது. சிபிசிஐடியுடைய தொடர் விசாரணை காரணமாக அவர்களுக்கு ஒரு துப்பு கிடைக்கிறது. அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடைப்பட்ட வாழைத்தோப்பு அது ஒரு ராஜேந்திரனுக்கு சொந்தம். அந்த ராஜேந்திரன் வாழைகளை அழித்துவிட்டு புதிதாக வாழைக்கன்றுகளை தன்னுடைய தோட்டத்தில் போடுவதற்காக ஆட்களை வைத்து குழி தோண்டுகின்ற போது அவருடைய தோட்டத்தில் ஒரு எலும்புக்கூடு கிடைக்கிறது. அதை பார்த்து பதறிப்போன அந்த வேலையாட்கள் ராஜேந்திரனிடம் சொல்ல இந்த தகவல் சிபிசிஐடியை எட்டுகிறது. எஸ்பி பவானீஸ்வரி உடனடியாக தன்னுடைய குழுக்களுடன் சம்பவ இடம் விரைகிறார். வட்டாட்சியருக்கு வேண்டுதல் கொடுக்கப்பட்டு பூமியில் இருந்து அந்த எலும்புக்கூடு வெளியே எடுக்கப்படுகிறது. மருத்துவரை அங்கே வரவழைத்து
பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. அந்த எலும்புக்கூடில் தோல்கள் எதுவும் சதைகள் எதுவும் இல்லை, எல்லாம் மண்ணாக போய்விட்டது. வெறும் எலும்புக்கூடு மட்டும் இருக்கிறது. அந்த எலும்புக்கூடோடு ஒரு பச்சை நிற புடவையும் ஒரு உள் பாவாடையும், அந்த எலும்புக்கூட்டினுடைய காலில் ஒரு வெள்ளி கொலுசும் மெட்டியும், கையிலே ஒரு சில்வர் மோதிரமும் இருக்கிறது. பிரேதத்தை பிரேத பரிசோதனை முடிந்து மிக பக்குவமாக அதனை பேக் பண்ணி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். பவானீஸ்வரி எஸ்பி அவர்கள் ஜோதிராமலிங்கத்தை அழைத்து அந்த எலும்புக்கூட்டோடு கிடைத்த பொருட்களை காட்டுகிறார். அந்த பொருட்களை பார்த்த ஜோதிராமலிங்கம் கண்ணீர் விட அழ ஆரம்பித்து விட்டார். இவர்கள் அனைத்தும் என்னுடைய மனைவியினுடைய பொருட்கள் என்று அவர் உறுதிபட கூறினார். அதே நேரத்தில் பள்ளியில் ஆசிரியர்கள், அவரோடு இணைந்த ஆசிரியைகள், அவர் கடைசியில் காணாமல் போன அன்று இந்த பச்சை புடவைத்தான் அவர்கள் கட்டியிருந்தார்கள் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த வெள்ளி நகைகளும் மீனாட்சியினுடைய நகைகள் என்று அவருடைய கணவர் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக கூறுகிறார். இந்த எலும்பு கூட்டினுடைய வயது என்னவாக இருக்கும் என்கிற சோதனையில் ஈடுபட்ட போது அது ஒரு பெண்ணினுடைய எலும்புக்கூடு 30 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடும் என்று சோதனையினுடைய முடிவு தெரிகிறது. அதன் பின்பு மீனாட்சியினுடைய பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த எலும்புக்கூடையும் அதோடு கிடைத்த சில முடிகளையும் வைத்து மரபணு சோதனை செய்ததில் அந்த எலும்புக்கூடு மீனாட்சியினுடையதுதான் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் சிபிசிஐனுடைய மற்றொரு பிரிவினர் கிராமங்களுக்கு சென்று விசாரிக்க சென்றவர்கள், அவர்களுக்கு சண்முகவேல் என்கிற ஒரு நபருடைய நடவடிக்கையின் மீது சந்தேகம் வருகிறது. அவர் குளித்தலை பாரதி நகரைச் சேர்ந்தவர். அவரை கொண்டு வந்து விசாரணை செய்கிறார்கள். அவர் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுகிறார். விசாரணையின் போது அவரிடம் கேட்கிறார்கள் போலீசார், நீ வேலை எதுக்கும் செல்வதில்லை, உனக்கு வருமானமும் இல்லை, சமீப காலமாக உன்னுடைய கையிலே பண புழக்கம் நிறைய இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கு புது நகை வாங்கி கொடுத்திருக்கிறாய், இந்த நகையை எப்படி வாங்கி கொடுத்தாய், ஒருவேளை உன்னுடைய மாமனார் இதை வாங்கி கொடுத்தாரா என்கிற நிலையில் விசாரிக்க ஆரம்பிக்கவும், அவருடைய மாமனாரை அழைப்போம், மனைவியையும் அழைத்து வருவோம் என்று சொன்னபோது அந்த சண்முகவேல், ஐயா, அவர்களையெல்லாம் அழைக்க வேண்டாம், நான் உண்மையை கூறிவிடுகிறேன், நாங்கள் தான் மீனாட்சி டீச்சரை கொலை செய்தோம் என்று குறிப்பிடுகிறார். நாங்கள் என்று குறிப்பிடுகிறாயே, வேறொருவர் யார் என்று கேட்டபோது அது மருதூரை சேர்ந்த என்னுடைய நண்பன் குமார் என்று சண்முகவேல் சொல்லுகிறார். சண்முகவேலை விசாரணை செய்த போது அவன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் என்னவென்றால், ஐயா, நான் ஏதாவது கட்டிட வேலைக்கு செல்வேன், எப்போவாது வேலை இருக்கும், மற்ற நேரத்தில் எனக்கு வேலை இருக்காது, என்னுடைய மாமனார் வீடு குளித்தலையில் மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, நான் அடிக்கடி எங்கள் மாமனார் வீட்டுக்கு போவேன், போகும்போதெல்லாம் மீனாட்சி டீச்சரை பார்ப்பேன், அவங்க ஸ்கூல்லேருந்து வரதெல்லாம் கவனிப்பேன், அவங்க நிறைய நகை போட்டிருப்பாங்க, அந்த நகை மேலே எனக்கு ஒரு கண்ணு, ஒரு ஆசை, மீனாட்சி டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு, நண்பன் குமார், மருதூரை சேர்ந்த குமார், அவரும் நானும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள எப்படி நட்புனா, நாங்கள் 2 பேரும் குடிக்கிறதில்ல ஃப்ரெண்டு. அப்போ ஒரு நாள் சொன்னான் குமார், வர வர குடிக்கிறதுக்கு கூட காசு கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னான். நான் சொன்னேன், இதுக்கு போய் வருத்தப்படுறிய, நான் ஒரு காரியம் செய்ய சொல்கிறேன், செய்வோமா, செஞ்சோம்னா ஒரு 6 மாதத்துக்கு நிம்மதியாக கவலையே படாமல் ஜாம் ஜாம்னு இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்கிற சண்முகவேலுன்னு கேட்டான்.
உனக்கு மீனாட்சி டீச்சரை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியுமே, அந்த குளித்தலையிலிருந்து அந்த ஒரு டீச்சர் மோட்டார் சைக்கிளில் போவாங்களே அவங்க தானே அப்படின்னு சொன்னான். அதே டீச்சர் தான். இந்த டீச்சர் நிறைய நகை போட்டிருப்பாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே தான் இந்த ரூட்டில் போவாங்க. அவங்கள அந்த நகையை நம்ம அடிச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய ஒரு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். குமாரும் ஒத்துக்கிட்டான். அந்த அம்மா டெய்லி எத்தனை மணிக்கு திரும்பி வராங்க, எப்படி அவங்கள மடக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு 2-3 நாளாக அந்த ரூட்டில் வெயிட் பண்ணி அவங்கள பார்த்து அந்த டயத்தெல்லாம் குறிச்சிக்கிட்டோம். அன்னைக்கு சம்பவத்து அன்னைக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் வந்து ராஜேந்திரன் வாழைத்தோப்பு முன்னாடி ஒரு தென்னை ஓலையை ரோட்டில் நின்று வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டே நின்னேன். கொஞ்சம் தூரத்தில் குமார் டீச்சர் வரதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க வந்தானுங்க எனக்கு தகவல் கொடுத்த உடனே அவங்க என் பக்கத்தில் மோட்டர் சைக்கிளில் வரவும் நான் வெட்டிக்கிட்டு இருந்த தென்னை ஓலையை யதார்த்தமாக திருப்புற மாதிரி அப்படி திருப்பி அவங்க மேலே இடிக்கிற மாதிரி பண்ணவும் அவங்க எதிர்பார்க்காத நிலையில் அப்படி நிலகுலைஞ்சு போய் அப்படி ரோட்டில் விழுந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் விழுந்தாங்க, அவங்களுடைய மோட்டர் சைக்கிள் ரோட்டில் மறுபக்கம் அந்த பள்ளத்தில் போய் விழுந்துடுச்சு. அவங்க மயக்கமாயிட்டாங்க. நானும் குமாரும் ஓடி வந்து அந்த அம்மாவுடைய வாயில் அவங்க புடவையை வச்சு அமுக்கி சத்தம் போடாமல் பார்த்துக்கிட்டு வாழைத்தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போனோம். அங்கே போன உடனே நான் வந்து அவங்க கழுத்தில் காதில் கையில் கிடந்த எல்லா நகையும் கழட்டினேன். நான் நகையெல்லாம் கழட்டி முடித்த உடனே குமார் அந்த டீச்சர்கிட்ட பாலியல் வன்கொடுமை ஆசைப்பட்டு செஞ்சார். அவர் செஞ்சு முடித்தோடனே எனக்கும் ஆசை வந்து நானும் செஞ்சிட்டேன். நான் செஞ்சு முடிக்கப்பவும் அவங்க கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு என்னை பார்க்கவும் என்னை அடையாளம் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இவங்களை இப்படியே விட்டால் நம்மளை அடையாளம் காட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு தென்னை ஓலை வெட்டுறதுக்கு வச்சிருந்த அந்த கத்தியை வச்சு அவங்க கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டோம். கொலை பண்ணதுக்கப்புறம் வாழைத்தோப்பில் குழி தோண்டி அவங்கள புதைச்சிட்டோம். பாடியை புதைச்சதுக்கப்புறம் நானும் குமாரும் சேர்ந்து டீச்சருடைய மோட்டார் சைக்கிளை ஆற்றுல தண்ணி நிறைய போயிட்டு இருந்தது, ஆழமான இடத்துல ஒரு இடத்துல தூக்கி போட்டேன் சார். அதுக்கப்புறம் நகையை நாங்கள் 2 பேரும் பங்கு வச்சுக்கிட்டோம் சார். நான் குமார்கிட்ட சொன்னேன், நீ உடனடியாக நகையெல்லாம் விற்க வேண்டாம், போலீஸு நம்மளை தேடுதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன் சார். ஒரு வாரம் கழித்து பேப்பரில் குற்றவாளியை வந்து வேற முக்கியமான நபர்கள் என்ற கோணத்தில் விசாரிக்கிறதா படித்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு போலீஸு தேடலைன்னு உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் சார் என் நகையை குளித்தலையில் அடகு வச்சு அந்த ரூபாயை வாங்கி அதுக்கு புது நகை வாங்கி என் மனைவிக்கு போட்டேன் சார். என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா குமாரையும் காட்டுவேன் சார், அந்த நகையும் வாங்கி கொடுக்குறேன் சார். மோட்டர் சைக்கிளை எந்த இடத்துல போட்டேன்னு நான் சொல்கிறேன் சார். அதை வெட்டதுக்கு பயன்படுத்தின கத்தியும் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சண்முகவேலு தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்கிறான். அதனை அடுத்து குமாரையும் கைது பண்ணுறாங்க. அந்த நகைகள் மீனாட்சியிடமிருந்து திருடிய நகைகள், கொள்ளையடித்த நகைகள் எல்லாவற்றையும் போலீஸ் கைப்பற்றுறாங்க. ஆற்றுல ரொம்ப சிரமத்திற்கு பிறகு ஏர்த்து மூவர் பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு அந்த மோட்டர் சைக்கிளை வெளியில் எடுத்தாங்க. அது அவங்களுடைய மோட்டர் சைக்கிள் தான். பயன்படுத்திய கத்தியை கைப்பற்றினாங்க. இந்த வழக்கில் சட்டத்தின் ஓட்டை வழியாக இவங்க தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற வகையில் சாட்சிகளையும் தடயங்களையும் சரியான முறையில் புலன் விசாரணையில் சேகரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு நடைபெற்றது. இந்த வழக்கில் 2 பேருக்கும் மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. அவங்க மேல் முறையீடு செஞ்சாங்க உயர்நீதிமன்றத்தில். அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டது.
அவன் திருச்சியில் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சண்முகவேலு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே போதைன்னு சொல்லணும். 2 பேர் வேலை இல்லாதவங்க, அவங்களுக்கு போதைய மது பழக்கம், மது குடிப்பதற்கு காசு இல்லைங்கிற நிலையில திருடணும்னு முயற்சிக்கிறாங்க, திருடுறாங்க. திருடு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்தி அடையில பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க. அதனை தொடர்ந்து கொலையும் செய்கிறாங்க. அதனால் ஒட்டு மொத்தத்தில் இந்த நிகழ்வுக்கு காரணம் போதை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வழக்கை பொறுத்த மட்டில் காவல்துறையினர் இன்னும் விரைவாக செயல்பட்டிருக்கலாம். ஏனென்றால் தன்னுடைய மனைவியை காணவில்லை என்று புகார் கொடுத்த அந்த ஜோதிராமலிங்கத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் வார்த்தையாலோ வாயாலோ சொல்ல இயலாது. ஒவ்வொரு காவல்துறையினரும் காணாமல் போன வழக்குகளில் லெத்தார்ஜிக்கா ஒரு ஏனோதானோன்னு இல்லாமல் அவரவர்கள் வீட்டில் ஒருத்தர் காணாமல் போனால் எப்படி தேடுவாங்களோ அந்த ஒரு முயற்சியை ஒவ்வொரு வழக்கிலும் காட்ட வேண்டும் என்று கேட்டு, இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்களுக்கெல்லாம் இந்த புலன் விசாரணை பதிவை அனுப்பி வையுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோன்ற புலன் விசாரணை உண்மையான வழக்கு விசாரணைகளை கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.